நாளைக்கு பாப்பாவோட பர்த்டே. ஸோ அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக எல்லாரும் வந்து பஜாருக்கு போயிருந்தோம். தேனி ஆனந்தமில் தான் மோஸ்ட்லி வந்து நான் எப்போயுமே வந்து ட்ரெஸ் எடுப்பேன். ஸோ அதனால் தேனி ஆனந்தமே வந்து போயாச்சு. அங்கே போகும்போது எனக்கு ஒரு மைண்டில் வந்து அவளுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா, ஒரு மாதிரி சாரீ டைப்பில் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து தீபாவளிக்கு போயிருந்தப்பயே அந்த சாரீ டைப் வந்து எடுக்கலான்னு பார்த்தோம். பட் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக வந்து இருந்தனால எதுக்கு சின்ன குழந்தை தானே வளர போகிறா, அவளுக்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து நம்ம எடுக்கணும், அது எப்போனாலும் வேஸ்ட் ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து எடுக்கலை. ஸோ 1000 அந்த 1500க்குள்ளேயே இருக்க மாதிரி ட்ரெஸ் தான் வந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இப்போவும் அப்படி தான் வந்து பார்க்க போயிருந்தேன். பட் ஆனால் பிளான் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி க்ரீன் ஷேடில் ரொம்ப ஒரு ஷைனிங்கான ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து பிடிச்சிருச்சு. அது நெக் டிசைனுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால சரி ஓகே அதுவே வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரைஸ் வந்து 780 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. 2000 வந்து பட்ஜெட் வந்து வச்சுருந்தோம். பட் 780க்கு தானே எடுத்தனால இன்னொரு ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த லாங் ட்ரெஸ் வந்து நான் வந்து எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 690 ருபீஸு. ப்ரைஸுக்கு வந்து நல்லா ஒர்த்தாகவே இருந்தது. பார்க்கவும் நல்ல லுக்காக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவோட கொலுசு ரொம்ப நாளாக வந்து அவள் போடாமே இருந்தா. சரி கொலுசு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அத்தை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போயிட்டு கொலுசுலாம் வந்து எடுத்தாச்சு. உங்கள் குழந்தைகளுக்கு எந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ட்ரெஸ் எடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.